அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ மாவு அரைக்கிறதுக்காண்டி நான் உளுந்தும் அரிசியும் ஊற வச்சுருக்கேன். இது கூட ராகி மாவு அரைக்கிறதுக்கும் நான் உளுந்து எடுக்கிறேன். இந்த மானிப்பிடி உலக்குக்கு 1/4 உலக்குக்கு கொஞ்சம் கம்மியாக தான் நான் உளுந்து எடுத்திருக்கேன். அது கூட நான் வந்து 1/4 உலக்கு, பெரிய உலக்குக்கு 1/4 உலக்கு இட்லி அரிசி, 3/4 உலக்கு ராகி எடுத்திருக்கேன். இதையும் அது கூட ஒன்றா போடுதேன். ஏன்னா இட்லி அரிசி 1/4 உலக்கு எடுத்ததுனால மீதி 1/4 பங்கு வந்து நான் வரகு அரிசி சேர்த்துக்கிட்டு உளுந்து வந்து அந்த மானிப்பிடி உலக்குக்கு 1/4 உலக்கு தான் எடுக்கணும். எடுத்துட்டு இதை வந்து நம்ம ஒரு 4 மணி நேரம் கழுவிட்டு ஊற வச்சுருங்க. நான் வந்து இது காலையில் 5 மணிக்கு நான் செய்கிறேன். கழுவிட்டு இதை ஊற வைக்கிறேன். ஊற வச்சுட்டு ஒரு 10 மணிக்கிட்ட நம்ம அரைச்சி எடுத்துடலாம் நம்ம. அப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து வெள்ளை அரிசி மாவு இருக்குல்ல, உளுந்து அரிசியும், அப்போ அதுக்கு உண்டான மாவுக்கு உளுந்தை தான் நான் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுக்கிறேன். உளுந்து அரைக்கும் போது ஐஸ் க்யூப் போட்டு அரைங்க, மாவு நல்ல புசு புசுன்னு வரும். அதுக்கப்புறவு அரிசியும் அதே மாதிரி தான் அரைச்சி எடுக்கிறேன். இது அரிசிக்கும் நம்ம ஐஸ் வாட்டர் போட்டு ஊற்றி அரைக்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா நமக்கு சட்டுன்னு மாவு வந்து புளிக்காது, அதனால தான் ஐஸ் வாட்டர் சேர்த்து அரைங்க மாவு அரைக்கும் போது. இப்போ அரிசி மாவு ரெடி ஆயிடுச்சு. அதெல்லாம் நல்லா உளுந்தும் மாவும் நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டி கொடுத்து எடுத்து வச்சிட வேண்டியதுதான். இதுக்கப்புறம் நம்ம வந்து ராகி மாவு நம்ம ஊற வச்சு வச்சுருந்தோம்ல, அப்போ அந்த ராகி மாவையும் அடுத்த அன்னைக்கு நம்ம எடுத்து கிரைண்டரில் போட்டுற வேண்டியதான். போட்டுட்டு ராகிக்கும் ஐஸ் வாட்டர் ஊற்றி தான் நான் அரைப்பேன். ஏன்னா இந்த அரிசி மாவே நமக்கு புளிக்கக்கூடாதுன்னா ராகிலாம் கொஞ்சம் சீக்கிரமாகவே புளிக்க ஆரம்பிக்கும். அப்போ ஐஸ் வாட்டர் சேர்க்கும்போது நமக்கு புளிக்காது. அப்போ இது எல்லாம் ஒன்றா சேர்த்து தான் நான் ஊற வச்சுருந்தேன். அப்போ அதே மாதிரி ஒன்றாவே சேர்த்துட்டு அந்த தண்ணியோட ஊற வச்ச அந்த தண்ணியோடய நான் மாவு ஊற்றி நான் அரைச்சிக்கிடுதேன், கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கிடுவேன். அரைச்சிட்டு மாவு லாஸ்ட் வலிக்கிற சமயத்தில் ராகி மாவில் உப்பு போட்டே சேர்த்தே அரைச்சிருவேன். அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதையும் ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுருந்தேன். இனி இது வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நைட்டு சாப்பிட்றதுக்கு நம்ம எடுக்கும்போது எடுத்தால் போதும். நம்ம இப்போ ராத்திரி எடுக்கும்போது பாருங்கள், மாவு நல்லா வந்து பொங்கி வந்திருக்கும். நமக்கு மாவு பார்க்குறதுக்கே நல்ல அழகாக இருக்கும். இதே மெத்தடில் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ராகி மாவு ராகி இட்லிக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நல்லா பொங்கி வந்துருக்கு பார்த்தீங்களா. இனி இதை வந்து நம்ம வந்து இட்லியாகவோ இல்லை தோசையாகவோ ஊத்தாப்பமாகவோ எதனாலும் நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். எல்லா இதுக்குமே இது ரொம்ப சூப்பராகவே வரும். அப்போ நான் இப்போ இன்றைக்கி வந்து இட்லி தான் ஊற்றுனேன். அதுக்கு இட்லி பாத்திரத்தை எடுத்து துணியை போட்டுட்டு அதில் மாவையும் ஊற்றி வச்சு இட்லி வேகட்டும். இதுக்கு வந்து சைடிஷ் வந்து நான் வந்து காலையில் வச்சுருந்த பன்னீர் கிரேவி கொஞ்சம் இருந்தது. அதுக்கப்புறம் மத்தியானம் லஞ்சுக்கு வச்சு கொடுத்துருந்த தால்சா இருந்தது. அப்போ அது ரெண்டையுமே சூடுபடுத்தி எடுத்துக்கிட்டேன். நைட்டுக்கு இது ரெண்டும் போதும் அப்படின்ட்டு வச்சுட்டு இப்போ இட்லியும் வெந்துருச்சு. இனி இட்லியை எடுத்துகிட்டு பிளேட்டில் எடுத்து மாற்றிடலாம். பாருங்கள் எப்படி நல்லா ஒட்டாமல வரும். அப்போது நமக்கு சாப்பிட்றதுக்கு இன்னொரு பிளேட்டில் 3 இட்லியும் எடுத்து வச்சுருக்கிறேன். தால்சா பன்னீர் கிரேவி இதையும் இதில் எடுத்து வச்சுக்கிட்டேன். நீங்களும் ராகி மாவு இந்த மாதிரி உள்ளது போட்டு செய்யுங்க, குழந்தைங்களுக்கும் கொடுங்க. இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. அலைக்கும் சலாம்.